உமாக்கிரி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்மள பல பேருக்கு நம்மளோட முதல் சொந்தம் யாரு அப்படின்னு கேட்டா நம்ம அம்மா அப்பா அப்படின்னு சொல்லுவோம். பட் இன்னைக்கு என் கூட ஒருத்தர் வந்திருக்காரு. அவரோட முதல் சொந்தம் அவர் மனைவின்றாரு. என்னோட நேட்டிவ் பிளேஸ் வந்து புருஷவாக்கம் ஓட்டேரி. அப்பா வந்து லிச்சா ஓட்டியிருந்தார். எங்கள் அப்பா வந்து நான் தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு மைண்டில் அவ்வளோ தெரியல. ஆனால் எங்கள் அப்பா லிச்சா ஓட்டினானே எனக்கு கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே. அம்மா வந்து எப்படின்னு எனக்கு தெரியல. ஏன் எதனால? ஏன்னா எனக்கு சின்ன பையனால எனக்கு அந்த அளவு எனக்கு தெரியல. அம்மா வந்து சில கேள்விப்பட்டும் குப்பை பொறுப்பாங்க. குப்பை பொறுக்கி தான் சம்பாரித்து என்னை இது பண்ணாங்க. எனக்கு ஒரு 4 இயர்ஸ் இருக்கும்போது எங்கள் அப்பா இறந்துட்டார். ஸோ அதனால் என்ன பண்ணாங்க, இதுமாரி என் பையன் எங்கள் பையன் அப்பா வந்து இறந்துட்டாரு. பையன் வந்து இங்கே இருக்கான். அதனால் அவனை பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. அதனால் எனக்கு தெரிஞ்சு காப்பகம் தான் சொல்லி என்னை கேட்டிருந்தாங்க எங்கள் பாட்டி. அதுக்கப்புறம் அவங்க போய் விசாரிக்கும் போது இந்த தி மேகா ஃபவுண்டேஷன் ஒரு சரணாலய சில்ட்ரன்ஸ் ஹோம் ஒன்று இருந்தது. அது மூலிமா என்னை கொண்டு போய் அங்கே சேர்த்தாங்க. ஹாஸ்டலை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னென்னா எல்லாமே சந்தோஷமாக இருக்கும். அப்படியா? ஆமாம். ஏன்னா என்ன ஒன்றா எல்லோரும் நான் வந்து சின்ன வயசுலேருந்து எல்லா குழந்தைங்கள அழுவாங்க. அம்மா விட்டு அப்பா விட்டு வந்து யாருமே இல்லை. என்ன தான் சொந்தம் இருந்தாலும் அப்பா அம்மா எனக்கு பார்க்குறது வராதில்ல. ஆனால் எனக்கு பொறுத்த வரைக்கும் அங்கே போனால் அம்மா அப்பாவே ஞாபகம் வரல. ஏன்னா என்ன மாரியே எனக்கு நிறைய பசங்க அங்கே இருந்தாங்க. ஸோ அதனால அங்கே போனோடனே எனக்கு அழ வரல, சந்தோஷமாக தான் இருந்தது. அங்கே நிறைய டாய்ஸ்லாம் இருந்ததுனால அதை வச்சு விளையாடுறதுக்கும் அந்த காம்படிஷன் நல்லா போயின்னு இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 4 அடியில் சின்ன ஒரு 4 இயர்ஸ் வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்தது. அப்போ நடுவில் திடீர்னு எங்கள் அம்மா வந்தான்னு ஒரு கேள்விப்பட்டு வந்திருக்காங்க. வந்து பார்த்துருக்காங்க. எனக்கு தெரியல. எனக்கு யாரும் குழந்தையில தெரியல அம்மான்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் எனக்கு இன்னும் அக்கா இருந்தது, அமுல். என் அக்கா பேர் அமுல். அவங்களே தேடினேன். எப்படி தெரியும் அக்கான்னு ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்றது? எங்கள் அம்மா இல்லைன்னா எங்கள் அக்கா தான் என்னை பார்த்துட்டு இருந்ததுன்னு சொன்னாங்க. எனக்கு எங்கள் ரிலேஷன் மூலமாக கேட்டாங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் இருந்தாங்க உள்ள. அவங்க மூலிமா ஒருத்தர் சொன்னாங்க, இவங்க அக்கா ஒருத்தர் இருக்காங்கன்னு. அப்புறம் தான் எனக்கு தெரியும். நம்மளுக்கு ஒரு அக்கா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சோடனே எவ்வளவு சந்தோஷமா இருந்தது. உண்மையாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எனக்குன்னு யாரும் இல்லாத போது என் அக்கா இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் எப்படியே இருந்துவிடுவோன்னு நினச்சிருந்தேன். எல்லாருக்கும் ஒருத்தவங்க அம்மா கூட அண்ணன் தம்பி அக்காலாம் எல்லாம் ஒருத்தர் இருப்பாங்க. நமக்கு யாருமே இல்லாத போது எனக்கு யாருமே இல்லை, நான் என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது தான் எனக்கு தெரியும் எனக்கு உனக்கு அக்கா இருக்காங்கன்னு சொல்லும்போது எனக்கு சந்தோஷமாக இருந்தது. சரி எங்கள் அக்காவை பார்க்கணும்னு சொல்லி தான் எங்கள் சார்ட்ட கடன் பிடிச்சி பேசி எங்கள் அக்கா கூப்பிட்டு வந்துடுவேன். எங்கள் அக்காவுக்கு என்ன தெரியுது, ஆனால் எனக்கு தெரியல எங்கள் அக்கான்ட்டு. அப்புறம் எங்கள் அக்கா நானும் ஒன்றா தான் படித்தோம். அது நல்லா தான் போயிடுது. என் அக்காவும் நானும் ஓரளவுக்கு படிக்கும்போது என்ன ஒன்று நிறைய பேர் வருவாங்க. என் ஹாஸ்டல்னு பார்த்தா ஒருத்தர் பேரண்ட்ஸ் அம்மா இருப்பாங்க, ஒருத்தர் அப்பா இருப்பாங்க. அதனால் எனக்கு வந்து பார்த்தா யாரும் கிடையாது. அம்மா எப்படி இருப்பான்னு தெரியாது, பாட்டி தான். அது வருவாங்க, சில பேர் பார்ப்பாங்க, சந்தோஷமாக இருக்கும். எங்களுக்கு வந்து 2 பேருமே நாங்கள் 2 பேரும் பார்த்துக்கிட்டு தான் இருப்போம், யாருமே வரலன்ட்டு. இப்போ லீவ்ல வரும்போது பாட்டி வந்து பார்க்க மாட்டாங்களா? திடீர்னு எப்படின்னா தீபாவளி பொங்கல்லாம் வீட்டுக்கு அனுப்புவாங்க. ஆமா. இந்த மே மாதம் எக்ஸாம் முடிஞ்சுட்டு பாட்டிக்கு அனுப்பிச்சி விட்றேன்னு அனுப்பிச்சி விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நானும் என் அக்கா போனேன். ஆனால் இருந்தாலும் எனக்கு சாப்பாடு கொடுக்க ஆள் இல்லை. ஏன்னா ஹாஸ்டல்லேருந்து எல்லாமே இருக்குது. எல்லாமே ப்ளே கிரவுண்ட்லேருந்து சாப்பாடுலேருந்து வேலைக்கு டைம் சாப்பாடு. கரெக்டாக 6 மணிலேருந்து டீ, மதியம் காலையில் டிஃபன் 8 மணிக்கெலாம், திரும்பி மதியம் 1 மணிக்கு சாப்பாடு, நைட்டில் 8 மணிக்கு சாப்பாடு. அது மாதிரிலாம் கரெக்டாக இருந்தது. இப்போ லீவில் முடிஞ்சு அங்கே போனால் எனக்கு சாப்பாடு கொடுக்க ஆள் இல்லை. அவங்களும் வந்து குப்பை பொறி தான் சம்பாதிச்சு எனக்கு இது கொண்டு வந்து ஏதோ கொடுப்பாங்க, சாப்பிடுவோம். அதனால் அங்கேருந்து பார்த்து வீடு பார்க்கறதோட என் ஹாஸ்டல் நல்லா பெட்டராக இருந்தது. டைம் சாப்பாடு இருந்திருக்கு, சந்தோஷமாக இருந்தோம். நம்மளுக்கு நிறைய கேள்வி இருக்கும்ல. அதெல்லாம் அக்கா கிட்ட கேட்டீங்களா? எதனால நான் இங்க இருக்கேன்? நம்ம அம்மா அப்பா யாரு? எதனால அவங்க பிரிஞ்சிருக்காங்க? பாட்டி அம்மா அதெல்லாம். நான் அக்காவை கேட்டேன், ஏன்க்கா நம்ம ஏன் இங்கே இருக்கோம், எதனால கேட்டேன். அக்கா நான் சொல்லிச்சு, அப்பா வந்து லிச்சா ஓட்டினாரா, ஒரு சின்ன பிரச்சனையில் அப்பாவே சூசைட் பண்ணினாரு. அதுக்கப்புறம் சரி அம்மா என்ன ஆச்சுன்னு கேட்டால், அம்மா ஒரு திடீர்னு ஒரு மென்டல் மாரி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணுவான்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க எப்பவுமே குப்பை பொறுக்கிட்டு வருவாங்க, அதுக்கு வந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு தான் இருந்தாங்க. சரி அதனால் என்ன பண்ணுன்னு தெரியல. சரிக்கா இப்போ நம்ம 2 பேர் தான் இருக்கோம், எனக்கு நீ இருக்கையில் அது போதுங்க அப்படின்ட்டு நானே என் அக்கா வச்சுன்னு போய்ட்டு இருந்தோம். அப்போ நடுவில் தான் சின்ன இதில் வந்து அக்கா 9th படிச்சுன்னு இருந்து திடீர்னு வந்து அப்போ எங்கள் அம்மா வந்து எங்கள் அக்கா கூப்பிட்டு போயிட்டாங்க. அப்புறம் போய் தான் தெரிஞ்சு கொஞ்ச நாள் கொடுத்தா அவங்களுக்கு மேரேஜ் பண்ணி பிளான் பண்ணியிருந்திருக்காங்க. அது எனக்கு மேரேஜ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க, ஆனால் கல்யாணம் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரியல அது. அப்புறம் கேள்விப்பட்டு வந்தால் எனக்கு ரொம்ப சங்கடமாகிடுச்சு. இப்போ என் அக்கா ஒருத்தர் கூட இருந்தது, இப்போ ஒன்று இல்லைன்னு தெரியும்போது எனக்கு திடீர்னு ஹாஸ்டல் விட்டு வெளியே போகணுன்னு ஒரு ஆசை வந்துடுச்சு. கூட ஒருத்தர் இருந்துட்டு யாருமே இல்லாமல் எங்கள் அக்கா பார்க்கணும், என் அக்கா என்ன ஆச்சு எதுவும் தெரில, அந்தமாரி ஒரு எண்ணம் வந்துச்சு. சரி அக்கா பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் நான் என்ன பண்ணேன்,
சார்ட்ட சொல்லிட்டு ஒரு வெளியே வந்துட்டேன். ஹாஸ்டல் விட்டு வெளியே வந்துட்டீங்க. ஆமாம். அதுக்கப்புறம் எங்கள் அக்காவோட தான் நான் போய் வாழ்ந்தேன். அப்புறம் அக்கா அழுது தெரியாமல் நடந்துச்சுடா, அம்மா வந்து யாரோ பையன் பார்த்து கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சுனாங்க. அது செட்டாக பிடிக்கல. ஆனால் சொந்த தாய்மாமன் ஒருத்தர் இருந்தார், அவனாக கல்யாணம் பண்ணிட்டேன் சொல்லிட்டு ஒரு இது பண்ணாங்க. சரி அவர் போய் கல்யாணம் பண்ணி பார்த்தா அவருக்கு எனக்கு செட் ஆகலை. எதனால? ஏன்னா அக்கா வீட்டுக்கு ஒரு ட்ரிங்க்ஸ் பார்ட்டி, அடிக்கடிக்கு எதனா குடிச்சிட்டு ஏதோ பண்ணி அவங்களுக்குள்ள ஏதோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. நம்ம அது யூஸ் பண்ண முடியல. அதனால் நம்ம நல்லா பார்த்துட்டு திரும்பி இதுமாரி பார்க்கும்போது எனக்கு அப்போ என்ன பண்ணாங்க, சரி நீ ஒரு வேலை செய்ய, நான் பொண்ணு பார்க்க சொல்லிட்டு பிறகு தான் இவங்க வந்தாங்க. எனக்கு வந்து என்னென்னா, ஒரு ஹாஸ்டல் விட்டு வெளியே வந்த ஒரு சொந்தம் எனக்கு ஒன்று, எனக்குன்னு ஒன்றுமே இல்லை, எனக்குன்னு வேணும், அதனால் ஆசைப்பட்டேன். சரி நம்ம ஒரு தனியாக குடும்பம் போயிட்டா எனக்குன்னு ஒரு மனைவி வரும், எனக்கு சாப்பாடுன்னு தனியாக செஞ்சு போடுவாங்க. ஆனால் என்ன ஒத்துருக்குன்னா, கல்யாணம் பண்ணதுகளுக்கு என்கிட்ட ஒரு ரூபா கிடையாது. ஏன்னா ஹாஸ்டல் விட்டு வந்தேன், வெளி உலகம் எனக்கு என்னென்னு தெரியாது. மூட்டை தூக்கி நின்றார், ஒரு சந்து ஓரத்தில் மூட்டை தூக்கி நின்றார், கூலி வேலை செஞ்சு. அப்போ தான் நான் இவர் ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தேன். மூட்டை தூக்கும் போது வந்தார். சரி அந்த வேலை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த வேலை. எங்கள் மாமாவை பார்க்க அப்பப்போ நான் போவேன். இந்தமாதிரி காசு கொடுப்பாரு, அதை எடுத்துன்னு வரது. அந்த கேப்பில் போயிட்டு இவரை பார்த்துட்டு வருவேன். எதனால என்ன பிடிச்சது உங்களுக்கு? தகப்பன் இல்லை, தாய் இல்லை, சேர்த்துக்கோ இல்லை, யாருமே இல்லை. சரி நம்ம அவரை நம்ம பார்த்துக்கலாமே, தாயாக இருந்து தகப்பனாக இருந்து நம்ம அவரை இருந்து நம்ம ஏற்றுக்கினா அவருக்கு நம்மளுக்கு இவங்களுக்கு ஆதரவு அவங்களுக்கு. ஆனால் அவங்க அக்கா இவரை விட்டு கொடுக்க மாட்டார். அவங்க ரிலேஷன் ரெண்டுமே ஒன்றா இருக்கும், விட்டு கொடுக்க மாட்டார் எங்கேயுமே. இவர் கொஞ்சம் காசு இருந்தது, கஷ்டப்பட்ட காசு இருந்தது, மூட்டை தூக்குற காசு இருந்தது. அந்த காசில் தான் எங்களுக்கு கல்யாணம் நடந்தது. நைட்டு 12 மணிக்கு கரெக்டாக நைட்டு கோயிலில், எங்கள் தெருவுலேயே கோயில்லையே நைட்டு 12 மணிக்கு நாங்கள் 5 நிமிஷம் தான் எங்களுக்கு கல்யாணம். வேறு என்ன பண்ணுறது, எங்களுக்கு தெரியாது, எதுவுமே இல்லை. சரி இவங்க வீட்டு அம்மாட்டி எதுவும் கிடையாது, இவங்களுக்கு ரிலேஷனே இல்லை. நம்ம தான் அம்மா அப்பா இல்லாமல் வளர்ந்துட்டோம். என்னோட கஷ்டம் எனக்கு தெரியும். நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைங்களை படக்கூடாது. ஏன்னா நான் வந்து யாருக்கும் நான் ஹாஸ்டல் விட்டு வந்த பிறகு யார்கிட்டையும் பசின்னு கேட்க முடியல. ஏன்னா டைம்லேயும் ஹாஸ்டலில் எல்லா இடத்தையும் வசதி இருந்தோம், 3 வேளையும் சாப்பாடு இருக்கும். நான் ஹாஸ்டல் விட்டு வெளியே வந்த பிறகு சாப்பாடுன்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லை. இப்போ எங்கள் சொந்தம் வந்து இவங்க கேட்கணுன்னா எனக்கு இது யாருமே கிடையாது. நான் யார்கிட்ட போய் கேட்பேன்? எனக்கு ஒரு டீ குடிக்கணும், 2 அப்போ 3 ரூபா 5 ரூபா டீ, எனக்கு அதுவே எனக்கு கிடையாது. நான் யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல. நான் எப்படி தான் சாப்பிட்றது, நான் ஒரு வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஹாஸ்டல் விட்டு வெளியே வந்த பிறகு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், சரி நம்ம ஏன் இப்படி பண்ண சொல்லிட்டு சின்ன ஒருத்தர்கிட்ட பெயிண்ட் வேலைக்கு போவேன். இந்த ஹெல்ப்பராக போவேன் எனக்கு, அது போனேன். அதுக்கு கொஞ்சமாக தெரிஞ்சேன். ஒரு கேஸு சிலிண்டர் போடுவாங்களே, அந்த வேலைக்கு போனேன். எல்லா வேலைக்கு போய் ஒரு சின்ன கொஞ்சம் சேர்த்து வைப்பேன். ஏன்னா யார்கிட்டையும் ஏந்தக்கூடாது, கையேந்தக்கூடாது, யார்கிட்டையும் வந்து கேட்டேன்னு கொடுக்க மாட்டாங்க. எனக்கு ஒரு டீ வேணும் காசுனா யாரும் நம்ம பிச்சை கேட்கக்கூடாது. அதனால் என்ன பண்ணேன், சில விஷயங்களை வந்து வேலையை செஞ்சு காசு கொஞ்சம் எடுத்து வைப்பேன். ஏன்னா நான் வந்து எல்லாமே அனுபவிச்சிட்டேன், என்ன இது கஷ்டம் எல்லாமே. நான் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளைங்களை படக்கூடாது. ஒரு பாத்ரூம் இருக்குல்ல, அதோட கொஞ்சம் தள்ளினா அதுதான் வீடு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் போன வீடு அதுதான். காலையிட்டு படுக்க முடியும் அந்த மாரி இருந்துச்சு. ஆனால் 1000 ரூபா வாடகை. அந்த 1000 ரூபா நான் எங்கே போய் கண்டுபிடிக்குது? அதனால் சின்ன வேலையை செஞ்சு அப்பயே திருப்பி நைட்டு போல் எந்த வேலையும் தான் போய் செய்வேன். அதனால் யார்கிட்டையும் இருந்தாமல் யார்கிட்டையும் எங்கள் நிறைய விஷயம் கேள்விப்பட்டேன். எங்கள் அம்மா பற்றி நிறைய கேள்விப்பட்டேன். எங்கள் அம்மா என்னென்னா இந்த குப்பையில் வேலை எதாவது செய்வாங்க. அந்த வேலை செஞ்சு யாருன்னா கேட்டானா எனக்கு பசிக்குது, எனக்கு காசு கொடுத்துருவாங்க. என்னோடய பேர் சொல்கிற அளவுக்கு என் பசங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் என்னோடய செலவு தான் ஓட்டிகிட்டு இருக்கு. யாருக்கிட்டையும் நான் கையை அந்த இன்னி வரைக்குமே யார்கிட்டையும் கடை வாங்கலை, யார்கிட்டையும் இது வேணும்னு கேட்கல. ஏன் எங்கள் மாமியார் இவங்க அம்மா இருக்காங்க, அவங்ககிட்ட கூட ஒரு 10 ரூபான்னு நான் கேட்க மாட்டேன். அதுக்கு நான் சின்ன வேலை செஞ்சு வச்சு காசை வச்சு தான் 1 ஹவரில் என் கல்யாணம் முடிஞ்சுது. ஏன்னா எனக்கு ரொம்ப கஷ்டங்க. ஃபுல் லாக்டவுன் வந்துச்சு, எல்லாமே போச்சு. இந்த லாக்டவுன் அப்புறம் தான் என்னோடய சூழ்நிலை கார்ப்பரேஷனில் வேலைக்கு சேர்ந்தேன். இப்போ பிஓ டிரைவராக ஒர்க் பண்ணுறேன். இப்போது அந்த வேலை சேர்ந்த பிறகு இப்போ நான் நல்லா இருக்குது. அதனால தான் எங்கள் வீட்டில் கூட சொல்லுவேன், சாப்பாடு இருக்கும்போது வேஸ்ட் பண்ணாதீங்க. அது இருந்தாலும் தண்ணி ஊற்றி மறுநாள் சாப்பிட்லாம். ஆனால் அந்த சாப்பாடு இல்லாத நிறைய பேர் இருக்காங்க. அந்த சாப்பாடு ஆரம்பி எனக்கு தெரியும். ஒரு ஹாஸ்டலில் இருக்கும்போது ஒருத்தர் கெஸ்ட்டு வருவாங்க சாப்பாடு எடுத்துன்னு வரதுக்குன்னு. எப்படா வருவாங்க எதிர்பார்த்துன்னு இருப்போம் நாங்கள். அந்தமாரி ஏன்னா இப்போ பிரியாணி ஏதோ கொண்டு வருவாங்க, அதெல்லாம் கிடைக்காது. அதெல்லாம் அங்கே இருந்தது. இப்போ இங்கே வந்து எனக்கு யாருமே கொடுக்கல. கஞ்சி கூட கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன், அது கூட யாரும் கிடைக்கல.
ஆனால் இவ்வளோ பெரிய உயர்ப்பாளி எங்களுக்கு கொடுத்ததுக்கு கடவுள் கொடுத்ததுக்கு நான் நன்றி சொல்லுவேன். கடவுளுக்கு நன்றி சொல்லுவேன். ஏன்னா கஷ்டம், எவ்வளோ கஷ்டம் எங்கள் வாழ்க்கையில், ரொம்ப கஷ்டம். அந்த ஒரு நான் 10 ரூபா சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த கையை பார்ப்பேன், அந்த ரத்தமாக இருக்கும், ஓட்டையாக இருக்கும். மாசமாக இருக்க சொல்ல அழுவேன் அழுவேன், அப்படி அழுவேன். 2 பேருமே பிடிச்சின்னு ஒருத்தர் வச்சு பிடிச்சின்னு அழுவோம். யாருமே இல்லை, தனிமை. நாங்கள் 2 பேர் தான், பாப்பா வயிற்றுல இருப்பா. அப்படியே பிடிச்சிங்கன்னா அழுதுன்னு இருப்பேன். இந்த கஷ்டப்பா, என்னப்பா இது, என்ன பண்ணுது, பிள்ளைங்க குட்டிங்களாச்சு, மாசமாகற, நான் வாடகை கட்டணுமாச்சே, 4 பேர் வாடகை நாளைக்கு வந்து வாடகைக்காரங்க வந்து திட்டுவாங்கல்ல, கத்துவாங்கல்லன்ட்டு சரி நம்ம புரிஞ்சிங்கனால தான் நாங்கள் இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம், மேலுக்கு வந்திருக்கோம். அம்மா இறந்த செய்தி கேட்டோடனே என்ன தோணுச்சு அப்போ? என்ன? அம்மா அம்மா வந்து என்ன சொல்கிறதுன்னா, அப்போ நான் அம்மா இறக்கும் போது இருந்தேன். ஏதோ ஒரு ஊர், உலகாப்புன்னு ஒரு ஊர், அந்த ஊர் பேர் தெரியல. அந்த ஊரில் வந்து கூப்பிட்டு போய்க்கிறாங்க எங்கள் அம்மா இன்னும் ஒரு 4-5 பேர் அவங்க ஃபேமிலியோடு போயிருக்காங்க. சனிக்கிழமை போனாங்க. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு 11 மணிக்கு ஃபோன் வந்துச்சு. என்னன்னு கேட்டால் அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். என்னென்னா, அவங்க ஒரு காரியம் பண்ணிட்டு போகும்போது, அந்த ஊரில் கிராமம் இல்லை, அந்த இடத்துல போயிருக்காங்க. போகும்போது கிணறு இருந்திருக்கு. ஸ்லிப்பாகி 3 பேர் வெளில விழுந்திருக்காங்க. அதில் விழும்போது எங்கள் அம்மாவும் ஒரு பொண்ணும் இன்னொரு ஒரு லேடி வந்திருக்காங்க. 3 பேரில் 2 பேரை காப்பாற்றிட்டாங்க. எங்கள் அம்மா என்ன பண்ணிது, அந்த பொல்லையை ஏற்றி போட்டு இன்னொருத்தவங்க தள்ளி விட்டுக்கிறாங்க. அங்கே மேலே வந்து அங்கேருந்து தூக்கிட்டாங்க. எங்கள் அம்மா ஆஸ்மா இருந்திருக்கு. அந்த மூச்சு தராமல் அதுக்குள்ளேயே இறந்துட்டாங்க. அப்போ எனக்கு சொல்லும்போது எனக்கு என்னமே தெரியல. என்னால் அழலை. ஏதோ ஒரு தூக்கி அடிச்சுட்டா எப்படி இருக்கும், அது உட்காந்துட்டேன். எல்லாம் அழுகுறாங்க, எனக்கு எதுவுமே புரியல. ரொம்ப கஷ்டம், என்னால் முடியல. அதுக்கப்புறம் அம்மா இறந்து, அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் பண்ணும்போது ஆனால் இருக்க முடியல. அதனால் என்ன பண்ணேன், திருப்பி எங்கள் அம்மா இறந்த இடத்துலேயே போய் திருப்பி நான் போய் அந்த இடத்துல தூக்கம் வரல. நைட்டில் தூணை என் கூட பேசுகிற மாதிரி ஃபீல். என்னை பேர் விட்டு கூப்பிட்ற மாதிரி என்னை காப்பாற்றுறா அதுமாரி கேட்டவன் எனக்குள்ளே ஒரு ஃபீல் வந்துச்சு. அவங்க என்ன நினச்சிக்கொண்டாங்க எனக்கு தெரியல. ஆனால் காப்பாற்றும் 2 பேர் காப்பாற்றிட்டு என் அம்மா இறந்துருக்கு. அதுக்கப்புறம் ஈர்த்துன்னு போய் போடும்போது எனக்கு அந்த சமாதியில் சுகாலில் போகும்போது புதைச்சிருவாங்கள்ல, என்னால் இருக்க முடியல. போய் அங்கேயே படுத்துட்டேன். எங்கள் அம்மாவோட பேசுகிற மாதிரி எனக்கு ஃபீல் இருந்தது. ஏன்னா லாஸ்ட்டாக பார்த்து இதுக்கு நான் பார்த்ததே இல்லை. லாஸ்ட்டாக பார்க்க போகும்போது என்னை பார்த்துட்டு பிறகு மறுநாள் பார்க்க முடியலையே அந்த முகம். எனக்குள்ள அந்த ரொம்ப அனுபவிச்சேன். என்னால் அதுலேருந்து மீண்டு வர முடியல. அந்த நடுவில் எங்கள் அம்மா இறந்து ஒரு வாரத்தில் எனக்கு பப்ளிக் எக்ஸாம் 10th. என்னால் கான்டெக்ட் பண்ண முடியல. எக்ஸாம் எழுதும்போது பேப்பர் எழுதுவேன், அப்படி ஈரமாயிடும். எங்கள் மாமியார் இருந்திருந்தா இவர் இந்த கஷ்டப்பட்டிருக்க மாட்டார். ஏன்னா என்னை பொண்ணு மாரி பார்த்துருப்பார். என்னை எங்கள் மாமியார் எங்கள் பொண்ணு மாரி பார்த்துருப்பார். சில காரியங்கள் எல்லாம் எங்கள் வீட்டில் இருக்கவங்க சொல்லுவாங்க, உங்கள் மாமியார் நல்லவங்க, யார் இருந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. பித்து பூச்சா மாரி இறந்துட்டாங்க, அல்ல பித்து பூச்சா மாரி ஆகிட்டார். அவரோட சூழ்நிலை அவர்கிட்ட இல்லை. ஒரு சுடுகாடு இதுவில் போய் பத்துக்கினார். ஓட்டேரி சுடுகாடு இருக்குங்க பார்த்தீங்களா, அங்கே போய் பத்துக்கினார். பைத்தகார மாரி போய் அந்த மண் சாம்பல் எடுத்து அச்சுப்பார், போய் பத்துப்பார் சுடுகாட்டில். ஏன்னா எங்கள் அம்மா இல்லையே, எங்கள் அம்மாவை நான் பார்த்தது இல்லையே, எங்கள் அம்மா என்ன போயிட்டாங்கன்ட்டு அவர் ஒரே அந்த சுடுகாட்டில் அழுது நின்றார். நீ கல்யாணம் பண்ணனா தான் அவன் ஒழுங்காக இருக்கிறான், நீ நல்லா ஒழுங்காக பார்த்தனால தான் அவங்கிறான் இப்படி, இல்லைன்னா அவன் என் தம்பி எங்கே இருப்பான்னு எனக்கு தெரியாது, என் தம்பி எங்கே இருப்பான், எந்த இடத்துல இருப்பான்னு நான் பார்த்துருக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க அக்கா எனக்கு சொல்லியிருந்தாங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்குன்னு ஃப்ரெண்டு யாரும் இல்லை. எனக்கு ஒரு பையன் வர போகிறான். இதுக்கப்புறம் என் பையன் கூட ட்ராவல் பண்ணணும், என் பையன் சுற்றணும், படத்துக்கு போனோம், எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் கூட போங்க. எனக்கு வந்து என் பையன் கூட போகணும் ஆசை, என் பொண்ணு கூட போகணும் ஆசை. அதுக்கப்புறம் எனக்கு என்னென்னா, என் அக்கா சொல்லிச்சு, உன்னோட போதாதரா, ஒரு பொண்ணு பிறந்தா எங்கள் அம்மாவே பிறக்கிற மாதிரி சந்தோஷம் இருக்குன்னு. சரி அப்படி தான் பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணிதான், நினச்சி கூட பார்க்கல. எனக்கு பொண்ணு பிறந்த பிறகு என்கிட்ட கூட காட்டல, எங்கள் அக்கா தான் காட்டு. ஹாஸ்பிட்டல் பார்த்தேன், என் அக்கா அதாவது அந்தமாரி அழுது குதிச்சுன்னு ஓடி வருது. ஏன்னா அந்த ஃபீல் எனக்கு என்னால் எனக்கு அக்காவுக்கு தெரியும் எங்கள் அம்மா எப்படி பார்க்கணும். எங்கள் அம்மா பிறந்துட்டாங்கடான்னு கத்துனான். எங்கள் ஹாஸ்பிட்டல்லையே கத்திட்டு ஓடி வருது, கட்டி பிடிச்சி ஒரே அம்மா பிறந்துட்டாங்கடான்ட்டு.
அப்போ தான் எனக்கு பொண்ணு பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ பொண்ணு நாளைக்கோ இன்னைக்கோ இருந்ததுன்னா அதுக்கு செய்கிற மாரி கூட வச்சிருக்கிறாரு. இப்போ அந்த பொண்ணுக்கு நம்ம 4 பேர்கிட்ட நம்ம போய் கடன் வாங்கினா அது கடன் தானே. இப்போ அந்த கடன் நம்ம பாப்பாவுக்கு முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோ, அது பாப்பாவுக்கு எதனா செஞ்சிட்டோன்னா அந்த கடன்காரங்க நாளைக்கு மறுநாள் முடிஞ்சிட்டோன்னு மறுநாள் வந்து வாசல் தானே நிற்பாங்க. அது கூட அவருக்கு பிடிக்காது. கூப்பிடுறீங்களா? கூப்பிடலாம் ஐஷ். எனக்கு அம்மாவே ரிட்டர்ன் வந்த மாதிரி இருந்தது. என் அம்மா பிறந்துட்டாங்க. நான் இன்னும் 2வது வாட்டி அழுத ஆரம்பித்தேன். எங்கள் அம்மா திருப்பி என் கூட வந்துடுச்சு. என் அக்கா என்னை பிடிச்சி ஒரே கட்டி பிடிச்சி அழுதுச்சு. அம்மா சாவலடா, உன் பக்கத்தில் தானே இருக்கு, அது உன் கூட இருக்குடா. தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் எங்கள் கூட வந்து பேசினதுக்கு. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டீங்கோ கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து மனசார சொல்கிறேன், கண்டிப்பாக பெரிய இடத்துக்கு போவீங்க. நிறைய இழந்திருக்கீங்க, பட் எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு ஒரு வரமாக வந்திருக்கு உங்கள் ஃபேமிலின்றது. கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்கீங்க, எதுக்குமே கவலைப்படாதீங்க.